வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி அதில் ஒரு சில கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 5/10/2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்த கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பெரிக்கல் பால் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர், விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோள வடிவ பந்தின் புறப்பரப்பை காண்க. இப்போ இந்த சமுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அது பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் ஃபார்முலாவே இல்லாமல் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது வந்து பெரும்பாலும் வந்து ஒர்க் ஆகும். முதல்ல அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு அதிலே ஆன்சர் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னா, 4 ஆப்ஷனில் எது வந்து 11 கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். அதான் வந்து ஆன்சராக இருக்கும். இப்போ சப்போஸ் 2 ஆப்ஷன் இல்லை 4 ஆப்ஷனுமே 11 கேன்சல் ஆகுது அப்படின்னா அடுத்து 7 கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, சப்போஸ் வந்து 11லையும் 4 ஆப்ஷன் கேன்சல் ஆகி 7லையும் 4 ஆப்ஷன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலா படி தான் பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா 11லே கேன்சல் ஆகிற மாதிரி நிறைய சம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், 416 அப்படிங்கிறது 11ல் எக்ஸாக்டாக கேன்சல் ஆகுமா? அதாவது டெசிமல் புள்ளி இல்லாமல் கேன்சல் ஆகாது. இப்போ வந்து அடித்தோம் அப்படின்னா 3 தடவை வரும். மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 86. ஸோ அப்போ 86னா அப்போ எக்ஸாக்டாக வந்து கேன்சல் ஆகாது 11னால். 600 பார்த்தோம் அப்படின்னா 11னால் எக்ஸாக்டாக கேன்சல் ஆகாது. 610 அப்படி தான். ஆனால் வந்து 616 பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக கேன்சல் ஆகும். ஸோ இப்போ வந்து 616 11 டேபிளில் ஒரு தடவை அடித்தோம் அப்படின்னா 5 தடவை 55. மிச்சம் வந்து 61ல் 55 போச்சு அப்படின்னா 6 இருக்கும். அப்போ 66 6 டைம் கேன்சல் ஆகும். ஸோ அது எக்ஸாக்டாக கேன்சல் ஆகுதா? இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். ஓகே, இது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மென்சுரேஷனாக நம்ம இந்த ஸ்பெரிக்கல் கோனு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய இடத்துல இந்த பை அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே? இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஃபார்முலா எப்படி பண்ணணும் அப்படின்னா 4πr². ஸோ நீங்கள் 4πr². இதில் வந்து இந்த ஆருக்கு பதிலாக டயமீட்ரு 14, அப்போ 6 அப்படிங்கிற ரேடியஸ்னால் 7. இது போட்டிங்க அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, நம்ம ஏன் 11 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, பை அப்படிங்கிறது என்னது? 22/7 அப்படி தானே? ஓகே, ஸோ இந்த 22 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 11ல் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நம்பர். அப்போ கண்டிப்பாக அந்த 4 ஆப்ஷனில் எது 11ல் கேன்சல் ஆகுதோ அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சராக இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்து 7 வச்சு கேன்சல் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாலோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல ஃபார்முலா வந்து லென்த்தாக போவோம் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹2000 at 5% per annum for 2 years. 2000க்கு ஆண்டுக்கு 5% 2 ஆண்டுக்கான தனி வட்டி. ஓகே, என்ன அப்படின்னா இப்போ 2000 ரூபாய் தான் பிரின்சிபல் அசல், இதுக்கு வந்து 5% வட்டியாம். அப்போ 2 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? ஸோ 5% பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு தான் 5%. இங்கே 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 5 அப்படின்னா 10%. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அசல் பிரின்சிபலில் 10% எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் ஆன்சர். ஸோ 2000ல் 10% என்ன? 200. அவ்வளோ சிம்பிள். இதை நீங்கள் வந்து ஃபார்முலா அப்படி ஸோ வந்து PNR/100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இதான் வந்து ஆன்சர் வரும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலாவே வேண்டாம், ஜஸ்ட்டு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சடிக்கப்படுகிறது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 70 பேஜ் வந்து இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 30 லைன் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 30 லைன் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா 70 வந்து இருக்குது. இப்போ வந்து 30 லைன் டைப் பண்ணதுக்கு பதிலாக 20 லைன் டைப் பண்ணால் என்ன ஆகும்? பேஜ் வந்து கூடும், அப்படி தானே? ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பக்கத்துக்கும் நீங்கள் வந்து 30 லைன் வந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பக்கத்துக்கு 30 லைன் எழுதினாலே 70 பக்கம் ஆகுது.
இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் பெருசாக எழுதி 20 லைன் தான் எழுதுனீங்க அப்படின்னா பக்கம் கூடும் அப்படி தானே? ஓகே. அப்போ வந்து அந்த புத்தகத்தில் அந்த புக்கில் எத்தனை பக்கம் இருக்கும் இதான் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின். இப்போ இது வந்து இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்க. ஸோ இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒன்று குறைஞ்சதால் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ வந்து அந்த லைன் வரிகள் வந்து குறைஞ்சதுனால பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதை நம்ம வந்து இன்டைரக்ட் மெத்தடில் பண்ணணும். இன்டைரக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் 70 பக்கம் வந்து இருக்குது. ஸோ 70 பக்கம் இருக்கும் போது ஒவ்வொரு பக்கத்துக்கும் 30 லைனு. ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 20. ஸோ 20 லைனாக இருக்கும் போது எத்தனை பக்கம் எக்ஸு. இதை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். இதை வந்து இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போட்டு ஆரம்பத்தில் 70 பக்கம் இருக்கும்போது 30 லைனு. இப்போ வந்து 20 லைன் அப்படின்னா எத்தனை பக்கம் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். 0க்கு 0 அடிச்சிடலாம். இதை வச்சு அடித்தோம் அப்படின்னா 35 ஆகும். இப்போ 3 × 35 105. இதான் வந்து ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். அதாவது ஒன்று கூடுறதுனால ஒன்று வந்து அதாவது ஒன்று குறையிறதுனால ஒன்று கூடினாலோ ஒன்று கூடினதுனால ஒன்று குறைஞ்சாலோ இதை நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படி தானே? இங்கே வந்து வரிகள் லைன் வந்து குறைஞ்சது அப்படின்னா பக்கம் வந்து கூடும். இந்த மாதிரி ஒன்று கூடுறதுனால இன்னொன்று குறைஞ்சது அப்படின்னா அதில் நம்ம வந்து இன்டைரக்ட் மெத்தட் இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு போட்டு வந்து பண்ணுவோம். ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் வீடியோ கோர்ஸில் எல்லாமே வந்து பேசிக்லேருந்து ஆப்பில் வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பேசிக்லேருந்தே படிக்கணும். ஸோ பேசிக்கில் சிம்பிளிஃபிகேஷன் என்ன இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ கோர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக ஒவ்வொரு சம்மும் எப்படி சால்வ் பண்ணலாம் அந்த அப்ரோச் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அலுவலகம் 9 மணிக்கு தொடங்கி 5:30 மணிக்கு மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்காங்க, 5:30 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணுதாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஆஃபீஸோட மொத்த டயத்துக்கும் லஞ்சுக்குமான ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ போடாமல் நம்ம வந்து முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா எதோட ரேஷியோ முதல்ல கேட்டிருக்காங்க, லஞ்சை தான் முதல்ல கேட்டிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் லஞ்ச் இன்டர்வல் டு த பீரியட் ஆஃப் ஆஃபீஸ். ஓகே. இப்போ மொத்தம் ஆஃபீஸ் டைம் என்ன 9 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். அப்போ வந்து கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம். 12 to 5:30 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5:30 மணி நேரம். ஸோ அப்போ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8:30 மணி நேரம் அப்படி தானே? ஸோ வந்து 8:30 மணி நேரம் இதான் வந்து ஆஃபீஸோட டைம். இந்த ரேஷியோக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 30 நிமிட உணவு இடைவேளை. ஸோ வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து உணவு இடைவேளை தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 30 நிமிஷம். ஸோ 30 நிமிஷம் அப்படின்னா அரை மணி நேரம். ஸோ அரை மணி நேரத்துக்கும் ஆஃபீஸ் டைம் 8:30 மணி நேரம் இதுக்கு மேலே ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹாஃப்னு இருக்குது, இங்கே வந்து 8.5 இருக்குது. இப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இதை அப்படி டபுளாக வந்து ஆக்கிக்கோங்க. அரை மணி நேரத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்னா 1 hour ஆயிரும். 8:30 மணி நேரத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்னா 17 வந்து ஆயிரும் அப்படி தானே? இப்போ வந்து அரை மணி நேரம். ஸோ அரை மணி நேரத்தை நீங்கள் டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா 1 hour. 8:30 மணி நேரத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்னா 8 அப்படிங்கிற டபுள் ஆக்கும்போது 16. அரை மணி நேரத்தை டபுள் ஆக்கும்போது வந்து 1 மணி நேரம். அப்போ 16 + 1 17. 1:17. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ரேஷியோ பண்ணும்போது முதல்ல எந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க அதை மட்டும் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ மாற்றி கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான கொஸ்டின் சில சமயம் கேட்பாங்க. இதுவும் வந்து ரேஷியோவில் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ 180 10:8 வந்து பிரிக்கணும். ஓகே. எப்படி பிரிக்கலாம்? மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10:8 18. 18 தான் 180. அப்போ 10 எவ்வளோ, அதுக்கப்புறம் 8 எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாமா? அடித்தோம் அப்படின்னா 10. ஸோ 10 × 10 100. 8 × 10 80. இங்கே தான் நமக்கு 10:8ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10:8 100:80 இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர். ஸோ வந்து ஆப்டிடியூடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஈஸியான சமம் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின் தான். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாகவும் கேட்பாங்க, கஷ்டமாகவும் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து கீழே ஸ்டோர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ஃபுல் கோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.